அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. ரொம்ப ரொம்ப சாஃப்டான, நல்ல மிருதுவான, ரொம்ப நேரம் ஆனால் கூட நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை, எள்ளு பூரண கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டு விநாயகருக்கு செய்யணுமா? இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க. எப்படி செய்கிறதுன்னு நல்லா தெளிவாக போட்டிருக்கேன். இந்த டிசைன்லாம் அச்சில் செஞ்சதில்லை, நானே செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எள்ளு பூரணம் செய்ய போகிறேன். வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கும். இந்த எள்ளு இந்த டம்பரில் ஒரு டம்பர் எடுத்திருக்கேன். இதை வெறும் வானலில் வறுத்து விட்டுக்கலாம். எள்ளு நல்லா வறுத்து வரும்போது வெடிக்கும், வாசம் நல்லா வரும். மிதமான தீயிலே வறுத்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பழைய வீடியோ இருக்குது, வேணும்னா அதையும் போயிட்டு பாருங்கள். கருப்பு வெள்ளு இருந்ததுன்னா கூட அதிலே செஞ்சுக்கோங்க, இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். தோலோடு சாப்பிடும்போது எள்ளினுடைய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு நல்லா வறுத்தாச்சு, வாசம் வருது. இது ஒரு தட்டுக்கு எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு டம்பர் எள்ளு எடுத்திருக்கேன். இந்த டம்பரில் 2 டம்பர் அளவுக்கு வெல்லம் தூளை நறுக்கி சேர்த்துருக்கேன். தண்ணிலாம் நிறைய வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அப்போ தான் இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம வடிகட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டஸ்ட்டு இருக்காது. சுத்தமான வெல்லம்லாம் நீங்கள் நேராகவே அப்படியே பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது. இன்னும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஓரளவு கொஞ்சம் திக்காக வரட்டும். பாகு பதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் கொதிக்கட்டும். ஒரு வானல் வச்சுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காவை உடைச்சி பாதி முடி எடுத்து துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். கருப்புலாம் இல்லாமல் நல்லா வெள்ளையாகவே துருவி எடுத்துக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பூ மாதிரி வெள்ளையாக இருக்கும். தேங்காவை நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கம்மியான தீயிலே நல்லா ஓரளவுக்கு, கொஞ்சம் ரொம்பவும் ட்ரையாக வேணாம், ஓரளவுக்கு இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு லேசாக வறுத்து விட்டுக்கலாம். எள்ளு ஆற வச்சு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். தேங்காவில் இருக்க ஈரப்பதம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து எள்ளு பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறத வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கம்மியான தீயிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் தேங்காய், எள்ளு, வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஓரளவுக்கு நல்லா கட்டி பதம் வர அளவுக்கு கலரி விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா எள்ளு அரைக்கும் போதே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே போயிடுச்சு. பாருங்க, எல்லாமே சுருண்டு இப்படி வதங்கி வருது. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வந்துடும். தனியாக கிண்ணத்துக்கு மாற்றி ஆற வச்சாச்சு. அதே வானலில் கழுவிட்டு வச்சுக்கலாம். இந்த டம்பரில் 1 டம்பர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், கொழுக்கட்டை மாவு. அதில் 1/2 டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மேல் மாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய் வேணுனாலும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாவில் நான் வறுக்கலை, ஏற்கனவே ஆவி காமிச்சு பதப்படுத்தின மாவு தான் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் செய்ய போகிறேன். அதனால் மாவுலாம் நான் வறுத்துலாம் எடுத்துக்கல. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாவை இப்போ அதில் போட்டு கலந்து விடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ தீயை கம்மி பண்ணிவிட்டு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு கட்டி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே மாவு நல்லா பிசைஞ்சு வரும். தண்ணிலாம் கரெக்டாக இருக்குது. 2வது தண்ணிலாம் ஊற்ற வேண்டிய வேலையே இல்லை. இப்போ இந்த சூட்லேயே விட்டுடக்கூடாது, மாவு வறண்டனா மாதிரி போயிடும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா கையை வச்சு மாவை பிசைஞ்சு எடுக்கணும்.
அப்போ தான் கொழுக்கட்டை விரிசல்லாம் வராமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். நம்ம செய்யறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மாவு வானலில் ஒட்டவே இல்லை, வேறு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இது ஓரளவுக்கு ஆறட்டுன்னு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையை வச்சு மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளே டிசைன் போட்டுக்கலாம், அச்சிலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம், இல்லை டம்ளர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்து இந்த கிண்ணத்து மேலே இப்படி வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாம். அடியில் கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி டம்ளரோ கிண்ணமோ எடுத்துக்கலாம். இது மாதிரி தட்டி கொடுத்துட்டு இதை தனியாக இதை மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் ரெடி ஆகிடும். இப்போ இதை நீங்கள் இன்னும் கூட லேசாக இப்படி அடியில் இது மாதிரி பண்ணி விட்டணும். நல்லா குழியாக ஆக்கிட்டோம்னா நல்லா கிண்ணமாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பூரணத்தை வச்சு செஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் கொழுக்கட்டையாக வேணுனாலும் மோதகமாக வேணுனாலும் இப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்போ உருண்டையாக இதை மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மாவு நிறைய உங்களுக்கு வரா மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஏன்னா அங்கே பெரிய மாவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி எடுத்துட்டு நம்ம சரி பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு மாவு திக்னஸாக வேணும்னாலும் அப்படியே விட்டுடுங்க, இல்லை மாவு அங்கே திக்காக இருக்குன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்தை வச்சும் இதை மாதிரி செஞ்சாச்சு. கையிலே நல்லா செய்வேன், எனக்கு கையில் திரட்டுறதுக்கு தான் ஈஸியாக வரும். மாவு எடுத்து தேவையான அளவு இதை மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி எடுத்து நம்ம கையில் இதை மாதிரி கிண்ணம் செஞ்சோம்னா விரிசல்லாம் மாவு வரவே வராது. மாவு எந்த அளவுக்கு உள்ளதோ அந்த அளவுக்கு திட்டமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதை மடித்து விட்டுக்கலாம். இதை மாதிரி நல்லா மடிக்கிட்டே இப்படி வரணும். 2 சைடும் இப்படி இப்படி மடித்து எடுத்துகிட்டே வந்து இப்படி வச்சு நம்ம மேலே பண்ணோம்னா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிண்ணம் ஈஸியாக வரும், கையிலையும் செய்யலாம். இப்போ நீட்டு கொழுக்கட்டை செய்யலாம். அதை மாதிரி கிண்ணம் செஞ்சு உள்ளே பூரணம் வச்சு இதை மாதிரி மடித்து விட்டுக்குங்க. நல்லா இதை மாதிரி மேலே அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் பூரணம் வெளியில் வராது. நல்லா இப்போ மடித்து விட்டாச்சு. அச்சியில் இருக்க மாதிரி டிசைன் வேணும்னா இதை மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து லேசாக இப்படி அழுத்தி விட்டுக்குங்க. அப்படி லேசாக மேலே கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு கீழே கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இப்படி லேசாக அழுத்தி விட்டுக்கலாம். நம்மளுக்கு அதே மாதிரி அந்த பூண்டு டிசைன் வந்துடும். ரொம்பலாம் போட்டு வெட்டக்கூடாது, உள்ளே நம்ம பூரணம் வச்சுருக்கோம், அதனால் வெளியில் வந்துடும். இப்படி லேசாக பண்ணி விட்டுக்குங்க. டிசைன் வேணும்னா மட்டும் அதுமாரி செஞ்சுக்கலாம். ஸ்பூன் வச்சு எல்லாத்துக்கும் நான் டிசைன் கொடுத்துட்டேன். இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் நான் பெருசாக வச்சுருக்கேன், அதனால் ஒரு வானலில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஒரு சின்ன தட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஆவி காமிக்கிறது ஸ்டீமர் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சு ஆவி காமிச்சிக்கலாம். இதுக்கு மேலே வாழை இலை வச்சுக்கலாம். வாழை இலை இல்லைன்னா துணி போட்டுக்குங்க, அப்படியே வைக்க வேணாம். நம்மளுக்கு அந்த ஆவிலாம் மேலே அடிக்கும், தண்ணியாக வந்துடும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவி காமிச்சிக்கலாம். மூடி போட்டதும் தீயை கம்மியாக வச்சுக்கணும், ரொம்ப வேகமாக வச்சோம்னா வெடித்து வந்துடும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பு நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். வாங்க திறந்து பார்க்கலாம். தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், கையில் ஒட்டாது. நல்லா வெந்து வந்திருக்கு. கொழுக்கட்டை வெந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு
மறுபடியும் மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. மறுபடியும் அந்த ஆவிலே நல்லா புழுங்கி கொழுக்கட்டை நல்லா வெடிச்சிடும். இப்போ இதை நல்லா திறந்து விட்டு கொஞ்சம் ஆறட்டுன்னு கையில் தண்ணி தொட்டு ஒன்று ஒன்றா தான் நம்ம எடுத்து வைக்கணும். அப்படியே நம்ம மொத்தமாக எடுத்து கொட்டினாலும் வெடிச்சிடும் கொழுக்கட்டைங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும், எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சு. தண்ணி கையில் தொட்டுட்டு இதை மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். இதை மாதிரி எடுத்து நம்ம ஆற வச்சிட்டோம்னா கொழுக்கட்டை எதுவும் வெடித்து வராது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.